ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்துட்டு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம காங்கேயத்தில் வீரணம்பாளையத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்த கோயில் எந்த கோயில் போகிறோம் அப்படிங்கிறத இந்த விளாக கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துட்டியாக்கா? பத்திரமா வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாது. கரெக்டாக என்ன எவ்வளோ தெரியுமா? இது எவ்வளோ? எத்தனை ரூபா? 1 கிராம் கோல்டு சில்வர் காயினா? ஆமாம், சில்வர் காயின் 2 போட்டிருக்கு. பத்திரமா எடுத்துட்டா. அப்படின்னா 2 கிராம். 2 கிராம் காசு கட்சிச்சு. டெண்டர் வேறு விட்டார் இன்னைக்கு தளபதி சிஎம் வேற. எதுக்கு? தாய்மாமன் தங்கமாத திட்டத்துக்கு டெண்டர் விட்டார். அதுக்காக எனக்கு என்ன சில்வர் காயின் வந்தாச்சு. சாமியும் வந்து கும்பிட்டாச்சு. இன்னைக்கு கூட்டம் இல்லை, அவ்வளோதான். நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு பிக்கஸ்ட் கோயில். ஆமாம், பிக்கஸ்ட் கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்கு போகிறோம். இப்போ இந்த காசு வந்து என்ன பண்ணலாம்? உண்டியில் போட்டுடலாமா? உண்டியில் போடுறதுக்குள்ளே 2 தடவை கீழே போட்டா. உண்டியில் போட்டுறோம். ஏறி போகலாம். இப்போ நம்ம வந்து திருச்சூர் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். எந்த கோயில்லையும் சொல்லவே இல்லை நம்ம. சரி, டேரெக்டாக அந்த கோயிலே போய் சொல்லிடலாம். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 1:38. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல கோயிலுக்குள்ள. போய் பார்க்கலாம். ஏன்னா வண்டி வந்து சைடு ஒதுங்குது. ஏன் வண்டி ஓரம் போடுறாங்க மாமா? சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிட்றீங்களா? ஓ, எங்க போனாலும் இந்த கருப்பட்டி காப்பி கடை போடுறதே இல்லை. சாப்பிட்றதால எங்கேயும் இழுத்துட்டு வந்துடுறோம். குட்டியை ஒரு ஸ்நாக்ஸை போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஹோட்டல் போகலான்னு நினைச்சேன். வேக வச்ச நிலக்கடலை பருப்பு. அமராபாளையம் அம்பராபாளையம். ஆமா, அம்பராபாளையம். பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு தண்ணி இருக்குப்பா. அம்பராபாளையம் ஆத்து நிவர். ஃப்ரீ பார்க்கிங் 10 ரூபா கொடுத்துருக்கோம். ஃப்ரீ பார்க்கிங். அந்த கோயில் இந்த பக்கம் சைடு பின்னாடியே இருக்குது. டக்கு நடந்து போயிடலாம். பாருங்க, கோயில் இருக்கு. வந்துட்டோம் கோயிலுக்கு. நல்லா எடுத்தாங்க, வச்சாச்சு. கவர் மட்டும் எடுத்துக்கலாம், பைய. நாங்கள் அங்கேருந்தே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ நான் அதை எடுத்து பைப்பை ஓட்டுவா. பை இங்கே போட்டுறோம். ஜீப்பெல்லாம் எடுத்து வச்சு பாரு. ஏன் வானத்தை வாங்குற நீ? கொண்டாங்க. நடக்க மாட்டியா? நான் அதில் போய் போகணும். நீ செல்ஃபியில் பிடிக்க, நீ என்னை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காது. கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். படு வேக்கியானாங்க. ஏன்னா இவரோட செருப்பு புது செருப்பா ஆட்டை போட்டுருவாங்களாமா. எத்தனை கிட்டத்தட்ட 2 பெரிய கோயில்ல 2 புது செப்பல் ஆட்டை போட்டிருக்காங்க. அது எந்தெந்த கோயிலும் கூட நான் சொல்லிடுறேன். ஒன்று ஸ்ரீரங்கத்து கோயில்ல, இன்னொரு கோயில் எங்கப்பா தெரியல, இன்னொரு அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸான கோயில் தான். 2 தடவை மிஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு வந்து உஷாராகி நான் வந்து காருக்குள்ளேயும் கழட்டிட்டு வந்துட்டேன். நமக்கு கொஞ்சம் புது செப்பலுக்கும் கொஞ்சம் ஒத்து வராது. யாராவது ஒருத்தர் ஆட்டை போட்டுருவாங்க. அதனாலதான் சரியான வந்தாச்சுங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இதான் இப்படிதான் இதான் ஃப்ரெண்டு. 50. இது எதுக்குக்கா போடுறது? இது எதுக்கு? டிஸ்ட்ரிக்ட். இது ரொம்ப மெயினான இந்த இடம் மாசாணி அம்மன் கோயில். ஆமாம், உண்மையாலுமே இங்கே வந்து ஒரு விஷயம் நம்ம நினச்சி வந்தோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நடக்கும். தேங்காய் உடைக்கும் இடம். தேங்காய் வந்து உடைக்கிறதுக்காக போயிட்டாரு. தேங்காய் உடைக்கிறதுக்கு காசு தான்.
உடைக்கிறீங்களா? தேங்காய் உடைச்சிட்டு வரேன். நல்லா அரை மூடி அவங்களுக்கு, அரை மூடி நமக்கு. ஆமா அதான் நல்லா உடைஞ்சிருக்குங்களா? நல்லா உடைக்குங்க. அங்கே வேறு யாருங்க? ஹாய். ஹாய், நீங்க எப்படிங்க? நீங்க எப்படி இங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க பரணி வரலையா? பரணி வரல. வந்து எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம். இப்போ வந்து சாமி வந்து கும்பிட்டு வந்துட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். எங்கே இருக்க நான் சொல்லவே இல்லை வீடியோவில். ஃபஸ்ட்டு போன கோயிலுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் சொல்லவே இல்லை. ஸோ உள்ளே கிடுகிடுன்னு போனோம். 2:30க்கு போனோம். 4 மணிங்கிற வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் கூட்டம் அதிகம் இன்னைக்கு அமாவாசைனால. சாமி வந்து திருப்தியாக வந்து கும்பிட்டோம் நாங்கள். நல்லபடியாகவும் சாமி பார்த்துட்டு ரொம்ப நேரம் சாமி பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து எங்களுக்கு மாலை ஒன்று கொடுத்தாங்க. அந்த மாலை வந்து என்னால் தூக்கவே முடியல. பெரிய மாலை நாங்கள் கொடுத்த மாலை வேறு, எங்களுக்கு கிடைச்ச மாலை வேறு. பெரிய மாலையாக கொடுத்தாங்க. நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் வச்சுருக்கு மன திருப்தியோடு வந்து போகிறோம். கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். அது வந்து கண்டிப்பாக இங்கே வந்து செஞ்சுட்டு போகணும். சக்தி வாய்ந்த தெய்வம் தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சி போனால் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த கோயில் வந்து வேலையாகிட்டு இருக்கப்போ வந்து இப்போ வேலையாகி முடிச்சு கும்பாபிஷேகம் முடிச்சு இப்போ வருஷமாக போதான் எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம். தம்பிகளை கூட்டிகிட்டு வரலையான்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அவங்களாம் ஸ்கூல் காலேஜ் வந்து போயிட்டாங்க. இப்போ மணி 4 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம கிளம்பலாம். இப்போ இந்த மாலை எடுத்துகிட்டு போய் காரில் போடலான்னு போயிட்டுருக்கேன். இது ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. எங்கே போனாலும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவோம். நாங்கள் எங்கள் அம்மா வந்துடுவாங்க. கார் நிப்பாட்டி இருக்க இடத்துக்கு போடுவாங்க. மாலை வெயிட்டு தாங்க. கார் வந்து அங்கே நிற்கிது. இவர் போகிறதுக்கு சுற்றி போகிறாங்க. அங்கே பாரு அந்த கடை இருக்கு பாரு, 90s கடை. ஆமாம், இந்த இழந்த வடை நைட்டி கிச்சன் அங்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அங்கே போகிறாங்க. இளநீ குடிக்கலான்னு வந்து ஒரு இளநீ வந்து 60 ரூபாய். மாலை கொடுத்தாங்களா, அதை வந்து இப்படி மாட்டியிருக்காரு. வீடு போகிற வரைக்கும் விழுகாமல் இருந்தால் சரி. மாட்டியாச்சு. முரட்டு மாலை. விழுகாமல் இருந்தால் சரி. பார்க்கிங்கு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தை 10 ரூபாய் வாங்குறாங்க இந்த பார்க்கிங்க்கு. பரவாயில்லைங்க. இன்னும் 4 மணிக்கு ஓடி வந்துருக்குறோம். இவ்வளோ ஊட்டம். காய பத்தில் ஆசை வந்துச்சு. நான் வீட்டில் ஒன்று இருக்கு. ஒன்று வாங்கிட்டு வந்தீங்களா? தம்பி சாப்பிட்ற மாதிரி கொடு. தம்பி இது கேட்டான். அது என்ன நூக்கலாம். ஓகே, ஊர்கிட்ட வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக கோயில்னு ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் டே வந்து அமாவாசை ஃபுல்லாகவே கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டோம். எல்லாருக்கும் வேண்டியிருக்கோம். பொதுவாக வந்து ஏன்னா சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் கெட்டது நடக்கும் இல்லையா, அதனால எங்களுக்கும் நடந்திருக்கு. அதெல்லாம் மனசில் ஓடிட்டு வந்துச்சு. சரி, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த கெட்டதெல்லாம் எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து நீக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி பொதுவாக நான் வேண்டியிருக்கேன் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக உனக்கு நீ எப்படி வேண்டியிருந்தேன், நான் கடவுள் எப்படி தான் வேண்டியிருக்கேன். அதனால் எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். அதை இங்கே வருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைனில் வந்து நின்றுட்டு இருந்தோமா, ஒரு சிஸ்டர் தான் நினைக்கிறேன். அவங்க இந்த விளாக பார்ப்பாங்களேன்னு தெரியல. அங்கேருந்து பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்களா, நாங்களும் ஹாய் சொன்னோம். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு 3 சுற்று 4 சுற்று இருந்தது லைனு. நாங்கள் உங்களை வந்து டிவியில் பார்த்த தமிழில் சொல்லலை, ரொம்ப நன்றிங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்துட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்னாங்க, சூப்பர் ஜோடின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க நாங்கள் ஒரு 2-3 சுற்று வரையில் அவங்க மேலே சாமிக்கிட்ட வந்து சாமி பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. ஆனால் பேச முடியல. பட் இருந்தாலும் அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் பேசினாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி. ஏன்னா உள்ளுக்கு ஃபோட்டோலாம் எடுக்க முடியலைங்கனால வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஆனால் நம்ம எடுக்கல, ஏன்னா நம்ம வந்து இணையத்தில் வந்து பதிவிடுவோம். அதை போட்டால் ஒரு பிரச்சனைகள் வந்து அதை வந்து நம்ம சமாளிக்கணும். அப்படிங்கனால நாங்கள் வந்து எடுக்கல. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோனில் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சரி, நீங்கள் உங்கள் ஒரு சந்தோஷத்துக்காக எடுக்கிறீங்க, பட் அது யாருக்கும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சு பார்த்துக்கிறீங்க. ஓகே,
அது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. பட் ஒருத்தவங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே போறாங்க. நாங்க பார்த்தோம், வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு கேஷுவலா சாமி கும்பிட்ற மாதிரியே போறாங்க. சரி ஓகே, அவங்க வெளியிட போறது கிடையாது, நம்ம வந்து போட்டுருவோம் இன்னைக்கெல்லாம், எனக்கு ஒரு நாள் அதனால வந்து பிரச்சனை ஆகிக்கும். நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. இதுதான் வந்து நம்ம செய்கிறது தப்புனால வந்து நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் செய்யலை. ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பின்னாடி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கார்லேருந்து கீழே விழுந்துடும், இந்த மேலே இதை பிடிச்சிக்கிட்டே தான் வருவாங்க எப்போ வந்தாலும். தம்பிங்களாம் வரல, தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, இல்லை ஸ்கூல் காலேஜ் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் போயிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போகிறோன்னா எங்கள் அம்மாட்ட சொன்னால் வந்தால் கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடும். அப்புறம் எங்கள் அம்மா வந்து வந்துட்டாங்க கோயில்னு சொன்னோன்னே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த விளாக் வந்து நான் தாராபுரத்தில் வந்து கருப்பட்டி காப்பி கடையில் வந்து முடிக்கிறோம். ஓகேவா? அங்கே முடிச்சிருவோம். சரி. தாராபுரத்துல எடுக்கலான்னு பார்த்தோம் எண்டு வீடியோ. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் வந்து காஃபி குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு செட்டு பணியாரம் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக கோயில் வந்து இன்றைக்கி போயிடுச்சுங்க. ஸோ வந்து மனநிறைவோடு வந்து வீட்டுக்கு நாங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போக போகிறோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் கோயிலுக்கு போனீங்க, எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.